ஒன்று ஏன் கருவேப்பிலை உண்டு தான் இருக்கு காணும். அதுதான் இதுவுமே நீங்கள் செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். வாசமே தனி வாசடி. காயப்பொடி அழியலியுமா ஒன்றும் கொஞ்சம் வதக்க. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் அடுப்பு பற்ற வச்சிருக்க போல. 4 நாளாக சோறே பொங்கலை வீட்டில். வெளியூரில் அவங்க கல்யாண வீடு, இன்னொன்று பால்காய் வீடு, வேற என்னது பர்த்டே கும்பாபிஷேகம் வீடு என்ன வீடு. இப்படியே 4 நாளாக சோறே பொங்கலை. இன்னைக்கு தான் சோறு பொங்க போகிறோம். ஆமாம், ஒரே நான்வெஜ்ஜாக சாப்பிட்டு நாக்கு, அதுவும் பிரியாணியை வெஜிடேரியனாக சாப்பிட்டு தான் நாக்கு சேர்த்துட்டுப்பாங்க. இது வந்து நான்வெஜ்ஜாக சாப்பிட்டு திகட்டிருக்கு. அதனால இன்னைக்கு போகிற இடம் ஃபுல்லாக பிரியாணி 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 பிரியாணி. எங்கே போனோம் ஃபஸ்ட்டு? கும்பாபிஷேகம் சாம்பார் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி ஒரு நாள் இருந்துருக்கு. மறுநாள் போனோம். நைட்டுக்கு அங்கே நான்வெஜ் தான், பரோட்டா இது சாப்பிட்டாச்சு. காலையில் பிரியாணி, மத்தியானத்துக்கும் எங்கே மட்டன். மத்தியானமும் இந்த இது நான் மட்டன் அப்படி தானே சாப்பிட்டோம் அங்கே அருப்புக்கோட்டையில். அருப்போடு மதியம் அது நைட்டுக்கா நம்ம மதியம் இங்கே பிரியாணி சாப்பிட்டோம். நைட்டுக்கு நான் சிக்கன் அதுன்னு போயிட்டா, காலையிலைக்கு மறுபடியும் இட்லி மட்டன். மத்தியானத்துக்கு இங்கே வந்த பால்காய்ப்பில் சிக்கன் பிரியாணி. நைட்டுக்கு போனால் அங்கே ஒரு சிக்கன் பிரியாணி. இன்னைக்கு என்ன வைக்க போகிறோம்? அதனால இன்னைக்கு சிம்பிளாக வெறும் தயிர் சாதம் மட்டும்தான் வைக்கணும்னு என்னோட பிளான். ஆனால் நான் விடுவாரா? விட மாட்டேன். நான் வெறும் தயிர் சோறு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு இன்னைக்கு முடிச்சிடலான்னு நினச்சேன். ஆனால் அந்த பாருங்க, நெத்திலி, பால் நெத்திலி. ஆமாம், ரொம்ப பேர் வந்து பால் நெத்திலியை வந்து கோவா நெத்திலியை வந்து வாங்கிட்டு இருக்கீங்க. பால் நெத்திலி போட்டு பெருசாக நிலத்துக்கு அது வந்து கோவா நெத்திலி, அது நார்மல் நெத்திலியோட சேர்ந்தது தான். பால் நெத்திலி தனி டைப்புங்க, இப்படி தான் இருக்கும். இதுதான் பால் நெத்திலி, ஒரிஜினல் பால் நெத்திலி. அதான் கத்திரிக்கோலை வச்சு வெட்டி வச்சுட்டாங்க. தண்ணியில் கொஞ்சம் செதில் போடுறதுக்காக ஊற போட்டு வச்சுருக்கேன். இது என்ன பண்ணணும் உங்களுக்கு? அதையும் நீங்களே சொல்லிடுங்கப்பா. எனக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ண பொரிச்சிடறேன். எப்படி பொரிக்கிறது தானே? மாதிரியா? முறுமுறுன்னு வரணும், அவ்வளோதான். முறுன்னு. அதுக்கு நீ என்ன பண்ணுவீங்கலாம் தெரியாது, ஆனால் பண்ணணும். பண்ணிடுவோம். அடுப்பெல்லாம் வச்சுட்டா கழுவ போறியோ? செதில் போகணும்ல, அடுப்பில் பற்ற வச்சுடும். அந்த பக்கம் சோறு வெந்துட்டு இருக்கு. இந்த நெத்திலிட்டு வந்து எங்களுக்கு உப்பு இருக்காது. நெத்திலி நம்மக்கிட்ட இருக்கிற நெத்திலி, கோவா நெத்திலி மட்டும் உப்பு இருக்கும், இதில் உப்பு இருக்காது. எவ்வளோன்னு இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கும். இதுதாங்க ஒரிஜினல் பால் நெத்திலி. நான் எவ்வளவோ படித்து சொல்கிறேன், யாருமே நம்ப மாட்டேங்கிங்க, ஏமாந்துக்கிட்டே இருக்கீங்க. எவ்வளோ காலம் தான் நீங்களும் ஏமாறுவீங்க? இதுதாங்க பால் நெத்திலி. நல்லா பாருங்க. எப்படி நம்ம வீட்டில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வைக்கும் பால் நெத்திலியா? நார்மல் நெத்திலி தான் எப்போமா வச்சுருக்கோம், இன்னைக்கு தான் வைக்கும். இது குழம்புக்கு நல்லா இருக்குமா? நல்லா. ஆனால் ரொம்ப கட் பண்ண தான் கடுப்பாயிடும். அதுவும் இல்லாமல் இந்த முள் நடுமுள் இருக்கும்ல, இது இந்த இப்போ நம்ம பொறிக்கிறீ இல்லை, இதே மாதிரி பொறிச்சுன்னா நம்ம பாட்டில் முள் முதல்ல எல்லாத்தையும் அடிச்சிடலாம். கடிச்சு தின்ட்டே இருக்கணும். இப்போக்கில் எங்கள்கிட்ட கருவாடு எதுவும் இல்லை. எல்லா கருவாடு எதுவுமே இல்லை. நாங்கள் வெளியூருக்கு காலியாகி நாங்கள் ஊருக்கு இப்போ 4 நாளாக போனோம்ல, அதுக்கு முன்னாடி ஒரு வாரமாக கருவாடு எதுவுமே இல்லை. ஏன்னா இவ்வளோ ஒரே ஃபங்க்ஷன் இதாக பிளானாக இருக்கிறதுனால கொஞ்சம் நாளைக்கு போடாமல் அப்படி வச்சாச்சு. 10 நாளைக்கு அப்புறம் வியாபாரத்தை பார்த்துக்கலாம். நிறைய பேர் மெசேஜ் போட்டிருப்பாங்க, 10ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு கருவாடு இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதனால கருவாடெலாம் வந்த பிறகு உங்களுக்கு சொல்லிடலாமேன்ட்டு ரெடி வச்சுருக்கேன். வரும், கவலைப்படாதீங்க. நம்மள்ட்ட உள்ள கருவாடு 10ஆம் தேதிக்கு அப்புறமா கருவாடு ரெடி ஆகிடும், மறுபடியும் நீங்கள் வாங்கிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக மட்டும் இருந்தாலே போதும். என்னடா மெசேஜை காணும், நம்ம போட்டதுக்கு இல்லையே, லிங்க்ல ஒரு கருவாடையும் காணுமேன்னு நினைக்காதீங்க, ஃபீல் பண்ண வேண்டாம். கருவாடு இல்லை. பிஸியாக இருந்ததுனால ஃபோனை எடுக்க முடிய மாட்டேங்குது, இதே அலைச்சல் தான். சும்மா இப்படி 4 தண்ணி அலசினாலே சும்மா கருவாடில் உள்ள இந்த குடல் எல்லாமே வந்துடும், அசடு எல்லாமே. இப்போ மற்றவங்கள்ட்ட நீங்கள் கருவாடை கொடுத்துட்டு போகலான்னு நினைப்பீங்க, ஆனால் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம். ஏதாச்சும் ஒரு ஏற்கமாக ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், கெட்ட பேர் ஃபுல்லாக நம்மள்ட்ட. இப்போ இந்த நம்ம வெளியே போகிறோம், மற்றவங்கள பாருங்க அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அது முடியாது, ஏன்னா கருவாடை வாங்குறது எல்லாமே இவங்க தான், பார்சல் போடுறதெல்லாம் நான் தான். அப்படிங்கும்போது நம்ம இல்லாத நேரம் தான் ஃபோனை போட்டு ஐயோ இது இல்லை அது இல்லை இப்படி ஆயிட்டுன்னு எதையாவது சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஃப்ரீயாக வெளியே போனோமா வந்தோமா நம்ம வேலையை அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னே டிசம்பர்லேருந்து அவ்வளோ நமக்கு இல்லைன்னா, எல்லாருமே மாலை போட்டிருந்ததுனால அவ்வளோ வியாபாரமும் இல்லை, கொஞ்சம் டல்லாக தாங்க போகுது பிஸ்னஸ். டல்லாக ரொம்ப ரொம்ப டல்லாக போயிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கண்ணா எல்லாரும்.
வேற என்ன பொருள் நாங்க சேல்ஸ் பண்ணலாம் நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். கொஸ்டின் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இது நான் குக்கரில் வச்சுட்டேன். குழம்பா கொலைய அதுக்கு தான் அரிசி நல்லா கொலைய விட்டுருவேன். ரைஸ் அதுக்கு நல்லா கொலையணும்ல. அப்படி குழுண்டு அப்படி ஸ்பூனில் வச்சு அள்ளி அப்படி களிக்கின்றவங்கள கிண்டி எடுத்து கடையில் வாங்குற மாதிரி இருக்கணும். அதுதானே அதே தயிர் சாதம்னா 2 தட்டு போயிடும் அதானே. தயிர் சாதம் அது பாட்டில் போயிட்டு இருக்கும். உடம்பு குறைக்கணும். இதேதான் சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. நானே குறைக்கணும்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது. சொல்லக்கூடாது, சொல்லாம செய்யணும் சரியா. அப்படிலாம் வாய்ப்பே இல்லை, சொன்னாலும் செய்ய மாட்டேன். சத்தியா சேட்டே. நான் சாப்பாடு சமைக்கிறத குறைச்சிட்டேன்னா சமைக்கிற குறைச்சா போதும், தன்னால குறைஞ்சிடும். சரி போதும், கல்லுதான் போதும்ல. போதும். என்ன வச்சிட்டு இருக்க? வேலை பாருங்க. எடுத்தல நான் இங்க எடுத்தேன் கருவாடை. ஆமா இதென்ன எடுத்த உள்ள இருந்து எடுத்தா மறந்துட்டா வைக்கிறதுக்கு. நீ வச்சா என்ன? நீ தான் வைக்கணும். யார் எடுத்தாங்களோ அவங்க தான் செய்யணும். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் பார்க்கணும். இங்கே ஒரு அடுப்பெல்லாம் நான் பற்ற வச்சுட்டோம் உனக்காண்டி. உனக்கு வேலை கஷ்டமாக இருக்கக்கூடாதுல்ல அதுக்காக. இது ஆமாம் எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலை. என்ன போடணும்? எண்ணெயை ஊற்றணும். ஒன்றே எங்கே ஊற்றுறது? அறிவு. வாங்க, பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு, நெத்திலி அலசி வச்சாச்சு. இப்போ அதை வறுக்க போகிறோம். இங்கே சோறு ரெடி ஆயிடுச்சு, அதுக்குள்ளே இதை வறுத்து எடுத்துரும். இது என்னென்ன? கடலை சுத்தமான எண்ணெய். சரி, சூரியகாந்தி எண்ணெய். இது மட்டும் ஏன் உங்கள் அத்தை வீட்டிலேருந்து நீங்கள் வாங்கிட்டு வரல? இப்போ தானே இப்போ தான் பூவே பூக்க போகுது, வந்ததுக்கப்புறம் வாங்கிக்கிறோம். இருந்தாலும் அது ரொம்ப விலை அதிகம். எது? எண்ணெய். சூரியகாந்தி எண்ணெயா? ஏன்? அவங்களுக்கு வருமானம் அதுலேயாவது வரும்ல. என்ன எங்கள் அத்தை எண்ணெய் எடுக்கிறல, விதையாக தானே விற்காங்க. ஆமாம், அது நல்ல காசு ஒன்றும் இல்லையா? விதை எவ்வளோத்துக்கு போகுது இல்லையா? தெரியல, அவங்க தெரியல. என்ன இருந்தாலும் கம்மியாக தான் போகும், ரொம்ப விலைலாம் இல்லை. அவங்களுக்கு அவங்க பார்க்குற வேலைக்கு அந்த விலைலாம் கம்மி தான். ஏன்னா அவங்களுக்கும் மோட்டர் கிடையாது, கிணறு கிடையாது, தண்ணி கிடையாது. மழை பெய்யும், மழை பெஞ்சப்போ அந்த தண்ணியிலேயே விளைய வச்சு அதை எடுத்து அந்த ஆட்களை வச்சு ஒரு 4 பேரை வேலைக்கு வச்சு திறமை வேணும் பத்தியா. அடுத்து நாங்களும் போய் போடுறோம், இடம் வாங்கிடுவோம். எங்கள் அத்தை விளைய வைப்பது மாதிரி பண்ணுறோம், அடுத்த சீசனில் பண்ணுறோம். ஓகே, பண்ணி நாங்கள் வீடியோ போடுறோம், பார்த்துக்கோங்க. இடம் வாங்குறோம் அதுலேயே உங்கள் அத்தை வீட்டு இடத்துல நம்ம விளைய வச்சு கொடுப்போம். சொந்த இடத்துல தான் போடுறோம். ஓகே, யாரும் விளைய வச்சு கொடுத்தாலும் நல்லது தானே, அவங்களுக்கு சப்போர்ட்டா. லீவு டைமில் மே மாதம் லீவுக்கு இருக்குமா நாங்கள் வாரோம்னு சொல்கிறேன். அந்த டைமில் ஒன்றும் கிடையாது. அது என்ன சொன்னாங்க? கறி போய் காஞ்சி போய் கிடக்கும், அது சீசன் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு இடமும் இருக்கு. இன்னொரு இடம் அங்கே எனி டைம் உண்டு, அங்கே கிணறு உண்டு. அந்த அத்தை இருக்கு, எங்கள் அத்தை அது காட்டுறோம். அது வேற மாதிரி. கரண்டி அது சாத்தூர். அங்கே ஒரு நாள் போவோம். அங்கே கிணறுலாம் பெரிய கிணறு. ரெடியா? நான் பார்த்தது இல்லை. நானும் பார்த்ததில்லை கிணறு. ஆனால் எங்கள் அம்மா சொல்லியிருக்கு. சொன்னதை வச்சு நீயே ஒரு கதை சொல்கிற பத்தியா? ஆமாம், அது பம்பு செட்டு தானே. பம்பு செட்டு நல்லா இருக்கு. போடலாமா? பாருங்க எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குல்ல கருவாடு, பார்க்க நல்லா இருக்கு, பாக்கி அழகாக இருக்கு. நம்ம கருவாடு, நம்ம கருவாடில் தூத்துக்குடி மீன் கருவாடில் தரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். தரம், குவாலிட்டி. வாங்குறவங்களும் அப்படிதான் சொல்றாங்க. போடுறேன் பாருங்க. என்ன தெரியும்? அப்பா, எண்ணெயில் போட்டோன்னு வாசமே தனி வாசம், நல்லாக இருக்கு. அவ்வளோதானே? பொடியெல்லாம் போடுறது அவ்வளோதான், இறக்கிடுவோம். பொடி போடுறது வறுக்கட்டும், மொறுன்னு வறுத்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்ல போடுவோம். இல்லைன்னா பொரியெல்லாம் மசாலாலாம் கருகல் வாட வந்து. இதுவும் பிடிச்சிட்டாவ? பிடிக்காத உனக்கு? எனக்கு பிடிக்கும். என்ன ஒன்று இதில் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு, அந்த முறுமுறுன்னு வர்றதுக்கு. அதனால கொஞ்ச நேரம் மட்டும் வேக வச்சிங்கன்னா வராதுங்க அந்த முறுமுறுப்பு தன்மை. பார்த்து எல்லாம் போட்டு வெயிட் பண்ணணும். காற்று இருந்தால் தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். கையில் கொடுத்துட்டு நம்மளுக்கு காலி என்னெல்லாம் வச்சுட்டுப்ப, என்னெல்லாம் குடிச்சிட்டுவ. ஆமாம், குடிச்சிட்டு. ஆமாம், யாருக்கு போய் காணும்? என் மக்களுக்கு காணாதுவ. கொஞ்சமாக தான் இருக்கும். ஆயிருக்காது இன்னைக்கு. ஒன்று கடிச்சு திண்டு பாரு. கேட்கல. அதான் ஜப்பாங்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நம்ம என்னத்தை கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டாரு. சரி, அப்போ உப்பு போடுமா?
எங்கள் நெத்திலி கருவாட்டில் உப்பு கிடையாது சரிங்களா, அதெல்லாம் நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. கோவா நெத்திலி மட்டும் தான் உப்பு உண்டு எங்களுக்கு. உப்பு போட்டுட்டோம். அதான் வத்தப்படி போடுவோம்ல. தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளவும். இதற்கு தேவையான வத்தப்பொடி தட்டி கொள்ளவும். நான் ஏதோ ஒரு ஃப்ளோவில் போதும் அப்படிங்க சொல்கிறேன், அதான் போட்டுட்ருக்கேன். அதுதான் இவ்வளோதாங்க, சிம்பிள். ஆனால் இது கருவாடை வேக வைக்கிறதா கொஞ்சம் நேரமாகும். முடிஞ்சுட்டு சின்ன கருவாடுனோடனே டக்குன்னு வரும். நிறைய இந்த சிக்கன் 65 பொரிக்காங்கல்ல 2 லிட்டர் எண்ணெய் ஊற்றி, அது மாதிரி இதை போட்டால் எப்படி வரும் தெரியலையே. போட்டது அப்போயும் முறுமுறுன்னு வரும் இல்லையா? இல்லை அது மாதிரி அது பண்ணால் நல்லா வரும்ல, ஈஸியாக இருக்குங்களான்னு கேட்கேன். தெரியல எனக்கு. ஆனால் எண்ணெய்லாம் வேஸ்ட் ஆயிடும், கருவாடு வாடை வந்துடும். அது மீன் பொரிச்சுக்க வேண்டியது தானே. என்ன வேண்டா உரப்பு காணாதோ? காணும். இது ரெடி ஆயிட்டு. நெத்திலி தான் காணாது. இது இன்னும் கொஞ்சம் போடவே எப்படி போட்டுக்கோங்க, உனக்கு தோணுனதை செய்வேன். என்ன இருந்தாலும் ஒரு பெரிய நாங்கள் திங்க தான் செய்வோம். பார்த்தேன். முடியல. சிப்ஸ் ரெடி. ரோட்டு ஓரத்தில் இப்படி வறுத்து விற்றா எவ்வளோ கூட்டம் நிற்கும். செம்ம கூட்டம். அது இந்த நெத்திலி கொடுத்தோன்னா வேற லெவலில் இருக்கும் கூட்டம். ஒரு கிண்ணம் 100 ரூபான்னு கொடுத்துடலாமா? இந்த கொளுத்தியும் கொடுக்கலாம். அம்மா பார்த்து கேஸ் போயிட்டுன்னு எடுத்து பார்த்தேன், போகலை இன்னும். எவ்வளோ கருவாடு ஆஞ்சது தெரியுமா? எவ்வளோ கஷ்டமாக இருந்தது. கடைசியில் இது ஒரு ஆளுக்கு தான் காணுன்னா எப்படி? ஆமாம், ஒரு ஆளுக்கு தான் காணும். நீ நம்பினாலும் நம்பட்டாலும் அதான் நெசம் சரியா? பாலுக்கு 10 சாப்பிடுங்க. நீ சாப்பிட மாட்டேன். சாப்பிடுவேன். சாப்பிடக்கூடாது. நீ தான் எனக்கு நெத்திலே பிடிக்காது அப்படின்னா இதை பார்த்தோன்னே சாப்பிடணும் போல இருக்குல்ல. வேண்டாம், நீ ஏன் சாப்பிடணும்? சாப்பிடாத. வறுத்த எனக்கே இல்லைன்னா உனக்கு கிடையாது. அப்போ கேஸ் அடைச்சிட்டு இருந்திருக்குன்னப்ப இவ்வளோ நேரம். கேஸ் இருக்குல்ல, போகணும் தான். எடுத்துடவா? இன்னொரு எடுத்துரு போதும். ஒன்று டேஸ்ட் பார்த்துட்டு இருக்கு, அப்படியே ஒரு கடிச்சி இதுலையே அந்த வீடியோலேயே எடு, சாப்பிட்டு காட்டு. ஒன்று உப்பு போதுமா? ஏதோ ஒன்று குறையுதா? உப்பா? உரப்பும் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, உப்பும் கம்மியாக இருக்குது. இவ்வளோ முறுமுறுன்னு இருக்கு. நம்ம சமைச்சு எத்தனை நாள் ஆச்சு தெரியலையா? நீனே வர்றா, நம்ம சாப்பிட்ற அளவு தான் இருக்குது. உனக்கு நான் இவ்வளோன்னு தான் தருவேன். 10 கருவாடு எடுத்துருவேன். 10 கருவாடு நீ திம்ப, நான் திம்பண்ணா அவ்வளோதாங்க. நம்ம அவ்வளோ எண்ணெயும் வேஸ்ட்டு தானே. செம்மையாக வந்துட்டு அவன் சம்மட்டாயிட்டு போய் குழுண்டு தயிர் ஊற்றிட்டேக்கும். எல்லாம் ஊற்றி ரெடி பண்ணி வச்சு தாளிச்சு மட்டும் இதில் ஊற்ற வேண்டியதான். அவ்வளோதானா? பால், தயிர், பட்டர். பட்டரா? ஆமாம். ஏன் பட்டர் போட்டா? பட்டர் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இது பச்சை அரிசியில் தானே? பச்சை அரிசியில் தான். பத்தப்பமா தாளிச்சிடலாம். அவ்வளோதான், நீ சீக்கிரம் முடிஞ்சிட்டு சாப்பிட்டு மணியை பாரு. அவசரப்பட்டு தோசை தின்ட்டுனே. இப்போ சாப்பிட முடியல. இப்போ தான் சாப்பிடுவேன். இப்போ சாப்பிட்டு நான் வெளியே கிளம்புவேன். இப்போயாவது போயிட்டு வந்துட்டாலும் நான் காலி பண்ணிடுவேன். அப்புறம் இல்லைன்னு சொல்லி முடிச்சிடலாம். வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை. அது சுற்றிருமா? நல்ல முறுமுறுன்றுங்க. சாப்பிட்டு பாரு அப்படியே. அப்போ சேவு மாதிரி என்ன இப்படி புருவன் இருக்கு. சொல்லு, எங்கள் அத்தை வீட்டில் உள்ள மல்லியில். ஆமாம், எங்கள் அத்தை வீட்டில் உள்ள மல்லியில் தானே அது காலி. ஒரே அத்தை விட்டு போகிறானமா தான் இருக்கும். ஆமாம். கடுகா? கடுகு, உளுந்தம் பருப்பு கொஞ்சம், வத்தல் 1. ஏன் வத்தல் ஒன்று தானே? வரப்போகுது. பச்சை மிளகா இருக்குது. அப்படியா? அதுக்கப்புறம் கருவேப்பிலை. நான் ஒன்று தான் இருக்கேன். எப்படி? காயப்பொடி. அப்புறம் இந்த பச்சை மிளகாயும் போட்டுருங்க. அதுதான் பா செமையாக தெரியுது. அப்புறம் இந்த மல்லியிலையுமா ஒன்றும் கொஞ்சம் வதக்கி அப்படியே போட்டுருங்க, வாசமாக இருக்குங்க. இடிக்கி இங்கே இடிக்கி.
இதாயிருவோம். அவ்வளோதான், அப்படியே இதில் ஊற்றிடுமா? அவ்வளோதானா? குழம்பு ஊற்றுற மாதிரி இருக்குது. அப்படியே இருக்காங்க கிடஞ்செல்லாம் இருக்கும். வெளியிலே வேணாம். சரி சோறு போடு, சாப்பிட்டு கிளம்புறேன். சாப்பிட்டு கிளம்பும். அவ்வளோதான். மதியத்து கட்டியாயிருமோ? அதுக்கப்புறம் கூழாக்கணுண்டா சுடுதண்ணி ஊற்றிக்க வேண்டியதான். வாங்க சாப்பிட்ருமா? நல்லா முருன்னு இருக்கிற. ஐயோ கீழே விழுந்துட்டேன், கீழே விழுந்து விட மாட்டேன். நெத்திலி கருவாடு. அடுத்து குழுன்னு இருக்கிற தயிர் சோறு. இன்னும் இவ்வளோ கட்டியாக இருக்கு. கட்டியாக இருக்கா? சரி, இவ்வளோ குழு ரேஷன் அரிசி இதெல்லாம் நினைக்கிறேன். முதக்கா சூப்பராக இருக்கு. உப்பு கரெக்டாக இருக்கா? கம்மியாக? உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கு. அப்படியா? இந்த காட்டுங்க. சூப்பராக இருக்கும். இங்க கொதிக்குது. இந்த நேரத்தில் எவ்வளோ வச்சாலும் காணாதாருண்ணா. டப்பாவோட ஒருத்தருக்கணுமா? அம்மா தயிர் சோறு இந்த அரிசியில் வைப்பாங்கண்ணா. பச்சரிசி வச்சா நல்லா குழுன்னு நல்லா கொலைய வரும்னு சொல்லுவாங்க. அதனால பச்சரிசி வச்சேன். ஆனால் நம்ம அரிசியில் நல்லா வைப்பேன். பட் இருந்துச்சுல வச்சாச்சு. சூப்பராக இருக்குப்பா. வார்த்தையே வர மாட்டேக்க. லபக்குன்னு போய்கிட்டு இருக்கு. இந்த நெத்திலி வாங்கி இப்போதைக்கு தான் தெரியல. வர்றப்போ வீடியோ போடுறோம். வாங்கிக்கோங்க. வாங்கி இதே மாதிரி மட்டும் வச்சு சாப்பிட்டு பாருங்க. எந்த நெத்திலினாலும் என்ன சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குங்க. மிச்சர் சேவுது இந்த மாதிரி இருக்கு பார்த்தா. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குல்லவா? பாதியை காணுமே அதுக்குள்ளே தயிர் சாதம். ஆமாம், எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சுங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கண்ணா. பாய்.